உலகத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆகவே நம்ம பயப்படக்கூடாது. அந்த வசனத்தை முன்னே அந்த முழுசா வசனங்களை வாசிங்களேன். யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம். அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி, அதாவது ஒரு பயத்தோடு கூட தான் நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு தெரியும், நம்ம 2020வது வருஷம் மார்ச் மாசம் ஆரம்பிச்சது இந்த கொரோனா வைரஸ். 2021 வரைக்கும் வந்தது. இப்போவும் வந்துட்டு தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்க எத்தனையோ மக்கள் கொத்து கொத்தாய் மடிந்து போனார்கள். புதைப்பதற்கு கூட அவர்களுக்கு இடம் இல்லை. அமெரிக்காவெல்லாம் இடமே இல்லை. அப்படியே கொண்டு குவியலாக குழி தோண்டி புதைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை தேசத்திலே நடந்து கொண்டு இருந்தது இந்த 2021ஆம் வருஷத்துல. அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா அந்த கொரோனா வைரஸ் நம்மை தாக்குமோ, நாம் மரித்து போவோமோ, இந்த வருஷத்தை பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, அப்படிதான் நான்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இந்த வருஷத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது மாதிரி உங்களுக்கும் அவர் உதவி செய்திருக்கிறார். இந்த வருஷத்தை நாம பார்த்தோம். இந்த 2022ஆம் வருஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அது நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, அல்லது நம்முடைய மூதாதையர்கள் செய்த நன்மையினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபை அது. அல்லேலூயா. ஆகவே அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நீங்க எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு, ஆனா நாம என்ன செய்யணும், நாம செய்ய வேண்டியதை செஞ்சாதான் தேவன் செய்ய வேண்டியதை செய்வார். நாம எதையுமே செய்யாம தேவன் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அப்பதான் தேவன் நம்மை பாதுகாப்பார் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறக்க கூடாது. ஏசாயா புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் நான் காத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம எதை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாது. நாம நல்ல தைரியமா இருங்க. நாம எப்படி இருந்தா கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை போன வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். 3 காரியங்கள். நாம எப்படி இருந்தா நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எல்லா கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லியிருக்க கூடாது. நாம செய்ய வேண்டியது செய்யணும். நாம செய்ய வேண்டியது செய்யாம எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நாம ஏமாந்து போய் விடுவோம். நாம செய்ய வேண்டியதை செய்யணும். அப்படி செஞ்சாதான் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த வசனத்தின்படி நம்மை பாதுகாப்பார் அப்படிங்கிற ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட சொன்னேன். என்ன சொன்னேன்? முதலாவது சொல்லுங்க பாபு. பாவங்களை விட்டு விட வேண்டும். 2வது ஜெபிக்க வேண்டும். உண்மையாய் இருக்க வேண்டும். இந்த 3 காரியம் நம்ம செய்ய வேண்டும் சொன்னேன். ஆகவே இன்றைக்கு நாம பாவத்தை விட்டு விட வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா ஜெபம் பண்ணணும். சும்மா கிடையாது, ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று நாம சும்மா இருக்க கூடாது. நாம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அதனாலதான் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நிறைய பேர் கூப்பிடுறாங்க. எல்லாருடைய கூப்பிடுதலையும் ஆண்டவர் கேட்பது இல்லை. எல்லாருடைய சத்தத்தையும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு.
உண்மையா யாரு கூப்பிடுறாங்களோ அவர்களுடைய சத்தத்தை தான் தேவன் கேட்பார். ஆகவே நாம என்ன செய்யணும்? கூப்பிடணும் அவரை. அதனாலதான் வேதத்தை சங்கீதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் இதை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிக்கிறார். அப்ப நம்ம கூப்பிடணும் அவரை. அப்படின்னா கூப்பிடுதல்னா என்ன? ஜெபம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துவது எது? ஜெபம். ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு நேரம் எது? ஜெபம். அந்த ஜெபத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அதிகமா நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தோம், உண்மையா இருக்கணும். எல்லா காரியத்திலையும் நாம உண்மையா இருக்க வேண்டும். சங்கீதம் 31:23 வாசிங்களேன். சங்கீதம் 31:23 வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பலனளிப்பார். அப்ப உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து கொள்ளுவார். உண்மை இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் நம்ம உண்மை இருக்கணும். அதனால நாம சொல்லுவாங்க, நான் அடிக்கடி கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனுடைய பிரதி பின்பம் என்னன்னு சொன்னா உண்மை. ஒரு உண்மையா இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி மற்ற மக்கள் என்ன செய்யறாங்க? நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க உண்மைதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி நாம உண்மை உள்ளவர்களாக இருந்தால்தான் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார் என்பதை நம்ம பார்த்தோம் போன வாரத்துல. ஆனால் இந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 145:20 வாசிக்கலாம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அப்ப பாருங்க, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்திலே அன்பு செய்கிறோம் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு தேவனை அன்பு செய்யும் பொழுது தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுதல்னா என்ன? அன்பு கூறுதல்னா என்ன? 1 யோவான் வாசிங்களேன். 1 யோவான் 5:3 வாசிங்க. 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை பாதுகாப்பார். சும்மாலாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க மாட்டார். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்காரா? பார்க்கவே மாட்டார். நீ என்ன செய்ய வேண்டும்? தேவனை அன்பு கூற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நாம அன்பு செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். இயேசு கிறிஸ்துவே சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 12:30-31 வாசிங்களே. மார்க் 12:30-31 வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12 இதற்கு ஒப்பா இருக்கிற 30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்ப இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. அப்ப முழுமையான அன்பு யாரிடத்தில் இருக்கிறது?
தேவனை அன்பு கூற வேண்டும். முழுமையா நம்ம தேவனை அன்பு கூற வேண்டும். அப்ப நாம கர்த்தர் நமக்கு கொடுத்த முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். இதுதான் பிரதான கட்டளை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரதான கட்டளை என்ன? முதலாவது, தேவனிடத்தில முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அதற்கு ஒப்பாய் இருக்கிறது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது தேவன் நம்மை அற்புதமாக பாதுகாத்துக் கொள்ளுவார். இப்ப தாவீது பாருங்க, தாவீது எப்படி அவர் எல்லா சூழ்நிலையிலையும் அவர் பாதுகாக்கப்பட்டார். ஏனென்றால் சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். நிம்மதியான தூக்கம் கிடையாது. தாவீதுக்கு சரியான தூக்கமே இல்லை. சரியான ஒரு தங்க கூட இடம் வசதி கூட இல்லை. ஏனென்றால் எப்பொழுதும் ஒரு பயம். தாவீது கொல்ல துடிக்கிறான். சவுல் தாவீதை கொல்ல துடிக்கிறான். ஆகவே அதற்கு பயந்து என்ன செய்கிறாரு? காடுகளிலும் மேடுகளிலும் குகைகளிலும் ஓடி ஒளிந்து கொண்டு அப்படி வாழப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே தான் அவன் சங்கீதம் எழுதுகிறான். சங்கீதம் 18:1 வாசிங்களே. சங்கீதம் 18:1 வாசிங்க. என் பெலனாகிய கர்த்தாவே உன்மேல் அன்பு கூறுவேன். பாருங்க, அவன் அந்த சூழ்நிலையில எழுதுகிறான், என் பெலனாகிய கர்த்தாவே உன்மேல் நான் அன்பு கூறுவேன். ஆகவே சங்கீதம் 116:1 வாசிங்களேன். 116:1. கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரின் அன்பு கூறுவேன். சொல்லுங்க. அப்ப பாருங்க, கர்த்தரினுடைய விண்ணப்பத்தை கேட்டதினாலே அவரிடத்தில் நான் அன்பு கூறுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரின் அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய அன்பு கூறுகிறது அப்படின்னு சொன்ன அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கிற பொழுதுதான் கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளுவார். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் சொல்லுவோம். 2 தீமோத்தேயு 4 17-18 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:17-18. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காக புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தன்னுடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அப்ப பவுல் கர்த்தருக்கு ஊழியம் செய்தபடியினாலே கர்த்தர் பவுலை பரம ராஜ்யத்திற்கு அடையும்படி அவரை காப்பாற்றினார். அவருக்கு எத்தனையோ சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலேயும் அவர் சோர்ந்து போகவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். ரோமர் 12:11 வாசிக்கிற பொழுது 12:11 வாசிக்கல. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது பெரிய பாக்கியம் நமக்கு. கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு மாத்திரமே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அப்ப கர்த்தரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ வார்த்தையினாலே நாம சொல்வது மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும்.
கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்திருக்கிறோமா? கர்த்தருடைய காரியத்திற்கு நாம் எதையாவது நம்முடைய பிரயாசப்பட்டிருக்கிறோமா? இல்லது நாம தான் செய்ய முடியல, நாம் என்ன செய்யலாம்? மற்றவர்களை செய்யும்படி நாம அவர்களுக்கு தூண்டலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா? அப்படி செஞ்சாதான் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னு சொன்னா, எனக்கு ஊழியம் செய்கிறானே, என் பிள்ளைகள் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எனக்கு ஊழியம் செய்கிற ஒருவரையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் விடவே மாட்டார், அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆகவே இயேசு சொன்னாரு, 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6:24 வாசிங்களே. 6:24. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பாருங்க, அப்ப என்ன, இந்த உலகத்திற்கு மாத்திரம் நம்ம ஓடிக்கொண்டிருக்க கூடாது. உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், ஏதோ ரொம்ப காலம்னு நினைக்க போறீங்க. ஏன்னா கடைசி காலம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடைசி காலங்கிறதெல்லாம் இல்ல, கடைசி இமைக்காலம். இமை பொழுதுதான். இன்னும் இமை கொஞ்ச காலம் தான் இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம், முடிய போகிறது. இந்த உலகம் முடிய போகிறது என்பதை மறக்காதீர்கள். ஆகவே ஆண்டவரே சொன்னாரு, பணத்திற்காக புகழுக்காக நம் ஊழியம் செய்யக்கூடாது. ஏனென்றால் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே என்ன செஞ்சாரு? தியாகம் செய்தார். அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் 3ஆம் நாள் என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுந்தார். நமக்காக ஜீவனோடு இன்றைக்கும் இயேசு இருக்கிறார், நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் இருக்கிறாகவே இருக்கிறார். ஆகவே இருக்கிறவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வோமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அது ரொம்ப முக்கியம். ஆகவே பவுல் சொல்றாரு, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களே. கொலோசியர் 4:17. கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேறும்படி கவனமாயிருப்பாயாக. ஊழியத்தில் நாம் செய்யும் பொழுது ஏராளமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா இப்ப நமக்கு தெரியுது எங்கெங்கெல்லாம் ஊழியம் செஞ்சா என்னென்ன செய்யறாங்க. அப்படிலாம் திருப்பூர்ல பார்க்கும்போது ஊழியம் செய்ய முடியல. பாஸ்டர் சில சபையெல்லாம் போய் அடிச்சு உடைச்சி, அவரை அடிச்சு இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி இங்க சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கங்கே வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யறதே நம்ம என்ன செய்யறோம்? வெக்கமா இருக்குது நமக்கு. தெருவில் போய் தான் ஒரு நோட்டீஸ் கொடுத்து வாங்க, இந்த மாதிரி இதை படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளால முடியுதா? முடியல. நம்ம வெக்கமா இருக்குது நமக்கு. ஊழியம் செய்வது தேவனுடைய பார்வையில் அது விலையேற பெற்றது என்பதை நாம் நினைக்கணும். ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவாராம். இப்ப பாருங்க, பிதாவாகி தேவன் கனப்படுத்த வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே ஊழியத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இந்த ஊழியத்துல பண கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்ற கவனமாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் கவனமாய் இருந்தோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவார், கைவிடவே மாட்டார்.